வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படும் நோன்பு சிவராத்திரி. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழிச்சு சிவபெருமானை வணங்குறது ஐதீகம். இதுக்கு ஆன்மீக காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, புராணங்கள் படி பார்க்கடலை கடைஞ்ச போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை உண்டு உலகத்தை காப்பாற்றியவர் சிவபெருமான். அந்த விஷத்தோட தாக்கம் விலகணும்னு தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் சிவபெருமான இரவு முழுவதும் வெளிப்பட்டாங்களாம். இதன் அடிப்படையில் தான் பக்தர்களும் இந்த நாளில் இரவு முழுவதும் விழிச்சிருந்து சிவபெருமான வணங்கணும்னு நம்பப்படுது. யோக சாஸ்திரப்படி இரவு முழுவதும் விழிச்சிருந்து தியானம் மற்றும் வழிபாடு செய்யும்போது ஜீவனில் ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறதா சொல்லப்படுது. மகா சிவராத்திரியின் போது பிரபஞ்ச ஆற்றல் மிகுதியாக இருக்குமா. இதன் மூலம் விழிப்புணர்வை மேம்படுத்தி உள்ளார்ந்த ஆற்றலை வளர்க்கலாம். இந்த சமயத்தில் காலராத்திரி எனப்படும் சக்தி மிகுந்த இரவுகளில் தியானம் செய்கிறது பெரும் பலனை தரும்னு கூறப்படுது. மகா சிவராத்திரி இரவும் கூட அதே போல பக்தர்களுக்கு புண்ணியத்தை வழங்கும் நேரமாக கருதப்படுது. இதெல்லாம் தாண்டி விஞ்ஞான தொடர்புடைய காரணம் ஒன்று உண்டு. மகா சிவராத்திரியின் போது பூமியோட காந்தவியல் தன்மை அதிகரிக்கிறதாகவும் இந்த நாளில் நமது உடல் நேராக இருக்கும்படி விழிச்சிருக்கிறதுனால அந்த நேர்மையான ஆற்றல் உடலுக்கு நன்மைகளை வழங்குவதாகவும் சொல்லப்படுது. இது நரம்பியல் அமைப்பை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து உடலில் ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்துது. இதனால் உடல் நலனும் அதிகரிக்குது. சிவராத்திரி என்பது வருடத்துக்கு ஒரு முறை ஆணவத்தினால ஏற்படுற நம்மளோட அறியாமையை எண்ணி பார்க்கிற ஒரு நாளாக அமையுது. ஆணவம் தான் என்ற செருக்கு, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆணவம் இது மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதையாகும். ஆணவம் கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் அவர்களுக்கு பாடம் புகட்ட தவறுவதில்லை. அது மனிதர்களின்றி தேவர்களாக இருந்தாலும் சரி, சிவனோட உடலில் பாதியை பெற்ற சக்தியாக இருந்தாலும் சரி, பாடம் புகட்டப்பட்டே தீரும். அப்படி ஒரு பாடத்தை நந்தியம்பெருமான் பெற்ற கதையை இங்கு பார்ப்போம். கைலாயத்தின் வாசல் காப்போனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கிற பெரும் பேறு பெற்றவர் நந்தியம்பெருமான். சிவபெருமான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் படி அளப்பதாக புராணங்கள் சொல்லுது. அப்படி ஒரு முறை உலக உயிர்களுக்கு படி அளப்பதற்காக சிவபெருமான் புறப்படுறாரு. நந்தி அவரை சுமந்து செல்றாரு. செல்லும் வழியில நந்திக்கு ஒரு சிந்தனை உருவாகுது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியலுக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கிறோன்னா நம்மோட சக்தி எப்படிப்பட்டதா இருக்கும், இப்படி அவர் நினைக்கிறாரு. சிவனே ஜீவனாக இருக்கிறார் என்பது சிவனடியார்களின் கூற்று. அனைத்து உயிர்களின் ஆன்மாவாகவும் சிவபெருமானே இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நந்தியம்பெருமான் நினைச்ச அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாம போய்விடுமா என்ன? நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்கணும்னு சிவபெருமான் நினைக்கிறாரு. உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்துல தன்னுடைய சடை முடியிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மேல வச்சுட்டு கீழே இறங்கிக்கிறாரு ஈசன். அதுவரையும் உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேலே இருந்த அந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியல. பாரம் தாங்காம தள்ளாடுறாரு. ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியல. தன்னுடைய இந்த இயலாம அவரை கலங்கடிக்குது. இதுவரைக்கும் அவரோட நெஞ்சில குடிகொண்டிருந்த ஆணவம் எங்கு போனதுன்னே தெரியல. அவர் தன்னோட அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமான கலங்கும் கண்களோட பார்க்கிறாரு. அவரோட அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கேட்பது போல இருந்தது. அப்போது சிவபெருமான் நந்தியை பார்த்து கூறினார், நந்தி, உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாகவும் உலக உயிர்களின் இயக்கமாகவும் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன். நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது. உன்னில் ஆணவம் குடி வந்ததும் நான் உன்னை விட்டு விலகியதும் ஒரு முடியை கூட உன்னால் சுமக்க முடியவில்லை. நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்று கூறினார். உண்மையை புரிந்து கொண்ட நந்தியம்பெருமான் எல்லாம் இறைவனின் செயலால் நடப்பவை என்ற எண்ணத்தை தன் மனதில் ஆழ வேரூன்றி கொண்டார். அதனால ஆணவத்தினால நாம் செய்கிற அன்பில்லா செயல்களையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் எண்ணி பார்த்து அதை சரிப்படுத்துறதுக்குரிய வழிவகைகளை ஆராயும் ஒரு நாளாக இது அமையட்டும். இறைவனை வழிபட்டு அவருடைய திருவருள வேண்டி நின்று கண் விழிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் உயிரினை விழிப்படைய செய்யும் நாளாகவும் இது அமையட்டும். இவ்வளவு சிறப்புகளையும் உண்மைகளையும் உணர்த்தும் சிவராத்திரியை ஏற்ற முறையில் உணர்ந்து அனுசரிப்பது அவசியம். மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறவங்க முதல் நாள் ஒரு பொழுது மட்டும் உணவருந்தி சிவராத்திரி அன்று காலையில் குளிச்சு சிவ சிந்தனையோட கண் விழிச்சிருந்து
4 கால வழிபாடும் செய்ய வேணும். அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி கடவுள் தரிசனம் செஞ்சு விரதத்தை நிறைவு செய்யணும். சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படிச்சோ அல்லது கேட்டோ தங்களுடைய பகல் பொழுதை கழிக்க வேணும். இதுதான் முறையான சிவராத்திரி வழிபாடுன்னு சொல்லப்படுது. உங்கள் அனைவருக்கும் சிவன் அருள் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. நன்றி.